நம்ம கிட்ட நேர்மையும் உண்மையான அன்பும் இருந்தால் அந்த கடவுளே மனம் இறங்கி வந்து நமக்கு சேவை செய்வார். நீங்கள் நினைக்கலாம் இப்போல்லாம் உண்மையான அன்புக்கு எங்கெங்க மதிப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் அன்பு காமிக்கிற நபர் வேணும்னா தப்பாக இருக்கலாமே தவிர உண்மையான அன்புக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் இருக்குது. நீங்கள் காமிக்கிற நபரை பொறுத்து தான் அந்த அன்புக்கு மதிப்பு மரியாதையை தவிர அன்புக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. இந்த கதையிலையும் ஒருத்தர் உண்மையான அன்பை காமிக்கிறாரு. ஆனால் அந்த அன்பை அந்த அரசர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களின் வைத்தியராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். ஒரு அரண்மனையில் குணசீலன் என்ற அரசன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ரொம்ப நாளாக வாழ்ந்துன்னு வந்தார். இவரை பார்க்க தினமும் முக்கிய பிரமுகர்கள் வந்து போயின்னு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தராது வருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவரை பார்க்க அந்த நாட்டோடைய முக்கிய பிரமுகர்கள்லாம் பழம் வாங்கிக்கின்னு அவரை போய் பார்த்து பேசின்னு இருந்தாங்க. உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போகும்போது ஏதாவது வாங்கின்னு போகிறது ஒரு மரபு தானே. இவங்க எல்லாரும் அந்த அறைக்குள்ள பேசின்னு இருக்கும் போதே ஒரு விவசாயி காவலாளிகள் தடுக்கிறது கூட பொருட்படுத்தாம ராஜா படுத்திருந்த அறைக்குள்ள வந்தாரு. அவருடைய கலைந்த தலைமுடியும் அவர் ட்ரெஸ்ல இருக்கிற தூசியை பார்க்கும்போதே அவர் ஒரு கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சுது. அங்க இருக்கிற எல்லாருமே அவனை அருவருப்பா பார்த்தாங்க. அவன் அரசர்கிட்ட பேச ஆரம்பிச்சான். அரசே, உங்க உடல்நிலை சரியாகணும்னு சொல்லிட்டு நாங்க எங்க கிராமத்துல இருக்கிற மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சோம். இந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க வியாதியெல்லாம் பறந்தே போயிடும். இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவன் பையில இருந்த பிரசாதத்தை எடுத்து அரசர்கிட்ட கொடுத்தான். அந்த விவசாயி பிரசாதத்தை எடுத்து வெளியே காமிக்கும் போதே அங்க இருந்த பிரமுகர்கள் எல்லாம் மூக்க மூடிக்கினாங்க. காரணம், அந்த பிரசாதமும் கெட்டு போயிருந்தது. ஆனா அரசரும் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கினாரு. அரசர் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கினது மட்டும் இல்லாம தான் கழுத்தில் இருந்த முத்து மாலைய அந்த விவசாயிக்கு பரிசாவும் அளித்தாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த அரசருக்கு வேண்டிய ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் இந்த கெட்டு போன பிரசாதத்துக்கு முத்து மாலை பரிசா அப்படின்னு கேட்க அந்த அரசர், அந்த பிரசாதம் கெட்டு போயிருந்தாலும் அதை சாப்பிட்டு எனக்கு குணமாயிடணும் அப்படின்றதுக்காக அவன் கிராமத்திலிருந்து 7 நாள் நடந்தே வந்து இந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்துருக்கான். அவனுடைய கள்ளங்கபடற்ற அந்த அன்புக்கு இந்த முத்து இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு இணையே இருக்காது அப்படின்னு அந்த அரசர் சொன்னாரு. நம்மளுடைய அன்பு உண்மையா இருந்தா அந்த கடவுளே மனம் இறங்கி வந்து நமக்கு சேவை செய்வாரு. இந்த கதை மூலமா நமக்கு உணர்த்தக்கூடிய நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்புக்கு மதிப்பு எப்பவுமே மிக மிக அதிகம். ஆனா உங்களுடைய அன்பை புரியாத ஒரு நபர்கிட்ட உங்களுடைய அன்பை காமிக்காதீங்க. அன்பை புரிஞ்சுக்கிற நபர்கிட்ட மட்டும் நீங்க உண்மையான அன்பை காமிங்க. அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இவ்வளோ நேரமா நான் சொன்ன ஸ்டோரியை கேட்டா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.